ஒரு மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் அல்லது மிகப்பெரிய வரம் என்னன்னா, இது எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்னா, எது ரியாலிட்டி, எது உண்மை, எது. இது ஆஸ்கார் அவார்டு வாங்கும்போது ஏஆர் ரஹ்மான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், என் வாழ்க்கை ஃபுல்லாவே ஆனா நிறைய நேரம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப நெகட்டிவா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அப்பா அம்மா கிட்ட இருக்கும்போது நம்மளோட பர்சனாலிட்டி ஒரு மாதிரி இருக்கும், அண்ணன் தம்பி கிட்ட இருக்கும்போது நம்ம பர்சனாலிட்டி வேற மாதிரி இருக்கும், அக்கா தங்கச்சி கூட இருக்கும்போது பர்சனாலிட்டி வேற மாதிரி இருக்கும். வணக்கம், என்னோட பெயர் சைமன் ஆனந்தராஜ், CEO ஃபவுண்டர் ஃப்ரீவில் ஹியூமன் எம்பவர்மெண்ட். நான் ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கோச். இன்றைக்கி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் பற்றி நிறைய கேள்விகள், நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது மெட்டாஃபிசிக்ஸ் அல்லது குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு சொல்லப்படுற அந்த தளத்தில் நடக்கிற முக்கியமான ஆராய்ச்சிகள் அல்லது முக்கியமான நிகழ்வுகள் என்னன்றதை பார்க்கலாம். இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அல்லது குவாண்டம் ஃபிலாசபி பொறுத்த வரைக்கும் they talk a lot about realities. ரியாலிட்டிஸ்னால் என்ன? நம்மளுடைய ரியாலிட்டின்றது நம்மளுடைய அனுமானம் அல்லது நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரியாலிட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ரியாலிட்டிஸில் ஒருத்தரால் இயங்க முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. அதாவது இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி நம்மளுடைய ரியாலிட்டியை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம். முன்னாடிலாம் இதை பர்சனாலிட்டி சேஞ்ச் ஓவர் தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். நம்மளோட பர்சனாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி இடம் பொருள் ஏவல் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை தான் ஷேக்ஸ்பியர் உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் அதில் நாடக நடிகர்கள்னு சொல்லியிருப்பார். அது சிக்மண்ட் ஃப்ராய்டும் முன்மொழிந்தார். இதை கால் யூங் மறுதளிக்கிறார். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நம்மளாம் வெறும் நாடக நடிகர்கள் கிடையாது, வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், நம்மளுக்கு வி ஆர் லிவிங் ஸ்பீஷீஸ், வி ஆர் கிரியேட்டிங் ரியாலிட்டி இன் த வேர்ல்ட். இந்த யூனிவர்ஸில் நம்ம செய்கிற சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள், சரி தவறு எல்லாத்துக்குமான ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் தீவிரமாக நம்பினார். இதை தான் பின்னாடி அரிஸ்டாட்டல், சாக்ரட்டிஸ் முறையாக நிறைய ஆட்கள் உண்மை சத்தியம் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்னா, எது ரியாலிட்டி, எது உண்மை, எது சத்தியம் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. முதல் கேள்வி ஒருத்தர் 24 மணி நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை கொண்டு வருது. சத்தியம் அப்படின்னா, ஒரு சாமியார் இருக்காருன்னா காலையில் அவர் எழுந்துக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரே மனநிலையில் ஒரே தியானத்தில் இருப்பாரானா இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்க, அவர் காலையில் எழுந்துக்கிறாரு, காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஒரே மனநிலையில் இருக்காரா அப்படின்னா இருக்க முடியாது. அவங்களுக்கான அன்னைக்கான கடமைகளை செய்யும்போது அவங்களோட ரியாலிட்டிஸ் மாறுது. ஒரு மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் அல்லது மிகப்பெரிய வரம் என்னென்னா, இந்த ரியாலிட்டியை அவனால் சூஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு நார்மல் ரியாலிட்டியில் இருக்குது. இப்போ என்னோடய ரியாலிட்டி என்னென்னா, எல்லாம் பாதுகாப்பாக இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரிலாக்ஸாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், வெற்றியாளனாக இருக்கிறேன்ற ஒரு ரியாலிட்டியில் இருக்கிறேன். இப்போ திடீர்னு என் முன்னாடி ஒருத்தர் குடிச்சிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறாரு, என்னை பதட்டத்துக்குள்ளாக்குறாரு, என்னை பயமுறுத்துறார் அப்படின்னும் போது என்னோட ரியாலிட்டி இமிடியேட்டாக ஷிஃப்ட் ஆகுது. எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, அவரோட ரியாலிட்டிக்குள்ளே நான் என்ட்ராகி அவர் கூட நான் பதட்டமாகி அவர் கூட நான் சண்டை போட்டு அவரை ஏளனப்படுத்தி அவரை தள்ளி விட்டு புறந்தள்ளி அவரை என் மைண்டில் ஏற்றி அவரை நினச்சிட்டு நான் இரிட்டேட் ஆகி கோபப்பட்டு என்னோட டைம் அண்ட் எனர்ஜியை அவரோட ரியாலிட்டியோட மர்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவரை ஒதுக்கிட்டு, சரி அவர் ஏதோ தண்ணி அடிச்சிருக்காரு, ஏதோ தெரியாமல் பேசுகிறார், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு என்னோட ரியாலிட்டியில் நான் கண்டினியூ பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷன் நம்ம லைஃப் ஃபுல்லாக எங்கே வேணாலும் நமக்கு நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனால் அந்த ரியாலிட்டி நடக்கும்போது எந்த ரியாலிட்டியை நம்ம சூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு கோபமான ஒரு ரியாலிட்டி வேணுமா, இல்லை நிம்மதியான மனமகிழ்ச்சியான ஒரு ரியாலிட்டி வேணுமா, நம்ம தான் சூஸ் பண்ணணும். இது ஆஸ்கார் அவார்டு வாங்கும்போது ஏஆர் ரஹ்மான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், என் வாழ்க்கை ஃபுல்லாகவே ஐ கம் அக்ராஸ் லவ் அண்ட் ஹேட் அண்ட் ஐ சூஸ் லவ். ஸோ லவ் இஸ் த அல்டிமேட் ரியாலிட்டி. அன்பின் நிமித்தமாக, பேரன்பின் நிமித்தமாக நீங்கள் செய்யப்படும் ஒவ்வொரு காரியமும் உண்மைக்கு மிக அருகில் அல்லது உண்மையாகவே மாறும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த அன்பை இல்லாமல் நீங்கள் செய்கிற காரியங்கள், பேரன்பு இல்லாமல் நம்ம செய்கிற காரியங்கள் நிறைய நேரம் நம்மளை ஆல்டர் ரியாலிட்டின்னு சொல்லப்படுற ஒரு நெகட்டிவ் ஜோனில் கொண்டு போய் விடுது. இதோட 2வது பகுதி பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு பேசலாம். இந்த ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி லெவல்ஸ் நம்ம ரியாலிட்டி, லவ் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம நினைக்கிற விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதே நேரம் மிராக்கிள்ஸ் நடக்கிறத நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்கலாம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த ஆல்டர் ரியாலிட்டியில் போகும்போது, நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சிலையும் நெகட்டிவ் எனர்ஜியில் போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லதை நினச்சாலும் அது ஒரு கெட்டதில் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இதை வந்து நம்மளோட புராண கதைகள், நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் டெய்லி சாமி கும்பிட சொல்லுவாங்க. பிகாஸ் கடவுள்ன்றது வந்து ஒரு நியூட்ரல் எனர்ஜி. அந்த அந்த நியூட்ரல் எனர்ஜிக்கு நம்ம போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து பாசிட்டிவும் பெருசாக இருக்காது, நெகட்டிவும் பெருசாக இருக்காது. நம்ம ஒரு நியூட்ரலான ஒரு யதார்த்தமான ஒரு ரியாலிட்டியில் இருப்போம். அந்த ரியாலிட்டியை நம்மளால் இயங்க முடியும். ஆனால் நிறைய நேரம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நெகட்டிவாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆல்டர் ரியாலிட்டிக்குள்ளே நம்மளை அறியாமே போயிடும். அந்த ஒரு நெகட்டிவ் ஜோனுக்குள்ளே போயிடும், நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் போயிடும். ஸோ முக்கியமாக 3 விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று, எப்போவுமே பாசிட்டிவ் ரியாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னா, அந்த ரியாலிட்டியில் பாசிட்டிவாக இருக்கிற நபர்களோட, ப்ரொடக்டிவாக இருக்கிற நபர்களோட, புத்திசாலித்தனமாக இருக்கிற நபர்களோட நம்மளுடைய நேரமும் நம்மளுடைய எனர்ஜியும் அதிகமாக செலவு பண்ணும். அது அதிகமாக செலவாக நம்மக்கிட்ட நிறைய நெகட்டிவ் ஆட்கள் வந்தாலும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது கம்மியாகிடும். எதை வேணாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுன்ற நம்பிக்கையும் அதுக்கான எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சியும் நமக்கு செட் ஆகும். ரெண்டாவது விஷயம், நாம் கேட்குற விஷயங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள், அது மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்குற மூவியாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் கேட்குற பாடல்களாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுதா அல்லது உங்களோட ஃப்ரீக்வன்சியை டவுன் பண்ணுதான்றதை செக் பண்ணுங்கள். சில காதல் பாடல்கள் கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், ஆனால் பின்னாடி அதை யோசித்து பார்க்கும்போது அது மைண்ட்லேருந்து இறங்கவே இறங்காது. அதனால் நம்ம மற்ற வேலையில் டிஸ்டர்ப் ஆகும். ஒரு எக்ஸாம் இருக்கும்போது எதனா ஒரு பாட்டு கேட்டு படிக்கும்போது பாட்டு கேட்டு படிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது அந்த பாட்டு வந்து அந்த எக்ஸாம் எழுத விடாமல் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதெல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் இதை கற்றுக்க முடியுமே ஒழிய இது யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாதுன்றது தான் இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. மூணாவது விஷயம், நம்மளுடைய வார்த்தைகள். நம்மளோட ஃப்ரீக்வன்சியை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் என்னன்னா நம்மளுடைய வார்த்தைகள். ஒருத்தர் எல்லாத்தையும் நெகட்டிவாகவே பேசிட்டு இருக்காருன்னா ஆப்வியஸ்லி அவர் நெகட்டிவான விஷயங்களை தான் அவர் ஈர்க்கிறாருன்னு அர்த்தம். ஒருத்தர் பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமாக பேசுகிறாருன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர் பாசிட்டிவான ஃப்ரீக்வன்சியில் தன்னை மேட்ச் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். ஸோ எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து சரி தவறாக பார்க்கலாம், எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவ் நெகட்டிவாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 25 வயசு பையன் வந்து கார் ஓட்டின்னு போகிறது நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறோம். ஆனால் அந்த 25 வயசு பையன் கார் ஓட்டிட்டு போகிறது ஒவ்வொரு டைமும் அவன் கார் எடுக்கும்போது அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்குள்ளாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு இருக்கும்போது அது நெகட்டிவாகவும் பார்க்கலாம். ஸோ எல்லா நல்ல விஷயங்களையும் ஒரு கெட்ட விஷயம் இருக்கும், எல்லா கெட்ட விஷயத்துலையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். இதுதான் ரியாலிட்டிக்கும் ஆல்டர் ரியாலிட்டிக்கும் இருக்கிற மிகப்பெரிய தொடர்பு. இதுதான் அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு கான்செப்டில் சொல்லுவாங்க. நாம தான் கடவுள், நாம தான் நல்லது, நாம தான் கெட்டது, நாம தான் எல்லாமே அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரும்போது இதில் நான் எதுவாக இயங்குகிறேன், எந்த ரியாலிட்டியில் நான் இருக்கணுன்ற சூஸ் பண்ணுற அந்த ஃப்ரீவில், அந்த ஃப்ரீடம் நமக்கு இருக்குது. ஸோ நான் வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவான மனநிலையில் நெகட்டிவான விஷயங்களும் பண்ணலாம், நெகட்டிவான மனநிலையில் பாசிட்டிவான விஷயங்களும் பண்ணலாம். இன்டென்ஷன்ஸ் ஆஃப் த மைண்ட் கிரியேட்ஸ் யுவர் ரியாலிட்டி. உங்களுடைய எந்த செயலை எதற்காக செய்கிறீங்க அப்படின்ற அந்த ஆழ்மனத்தின் அந்த தேவை அதுதான் உங்களோட ரியாலிட்டியை தீர்மானிக்குது. ஸோ ரியாலிட்டி ஆல்டர் ரியாலிட்டி பார்த்துட்டோம், இதை தீர்மானிக்கிற ஃப்ரீக்வன்சி எனர்ஜியும் நம்ம பார்த்துட்டோம். கடைசி விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதை எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது உங்களோட டிஎன்ஏவும் உங்களோட நம்பிக்கையும். உள்ளே இருக்கிற டிஎன்ஏவும் நீங்கள் வெளியில் பார்த்துருக்கிற நம்பிக்கையும் தான் உங்களோட எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் தீர்மானிக்குது. உங்களோட மூதாதையர்கள் ரொம்ப பயத்திலே இருந்தாங்கன்னா உங்களுடைய முடிவுகள் பயத்தை சார்ந்துதான் இருக்கும். உங்களோட மூதாதையர்கள் வந்து ரொம்ப தைரியமான ஆட்களாக இருந்தாங்கன்னா அந்த தைரியத்தை சார்ந்து நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டிஎன்ஏல இருக்கிற நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், பர்சனாலிட்டி ஆர்டர்ஸ், பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ், சிண்ட்ரம்ஸ், இது எல்லாத்தையும் உணரும்போது நாம் யார், நம்மளோட சுயம் என்ன அப்படின்ற ஒரு புரிதல் வரும்போது அதன் பிறகு நீங்கள் கட்டமைக்கிற உங்களோட வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். இதுக்கு நிறைய படிக்கணும், நிறைய பேசணும், முக்கியமாக நிறைய யோசிக்கணும். நன்றி, வணக்கம்.